செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 31வது நாளாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த அகழ்வின் போது 412 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு 390 எலும்புக்கூடுகள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டதுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று 7 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் 3 எலும்புகள் ஒரே நேரில் புதைக்கப்பட்டவாறு காணப்படுகின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியுடன் அகழ்வு பணி மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் பிரசன்னமாகியிருந்தனர். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியின் 31ஆம் நாள் 3ஆம் கட்டத்தின் வழக்கு இன்று கௌரவ எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் 8:30 ஆரம்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த அகழ்வு பணி நடைபெற்றது. புதிதாக 7 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 412 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை செம்மணி மனித புதைகுழியில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அவை சுத்தப்படுத்தப்பட்டு இன்று 13 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு மொத்தமாக 390 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் பாரப்படுத்தப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரியின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்று எதுவித பிற சான்று பொருட்களும் அடையாளப்படுத்தப்படவில்லை. இன்று அடையாளப்படுத்தப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் 3 ஒரே நேரில் புதைக்கப்பட்டவாறு காணப்படுகின்றது. மீண்டும் இந்த 3ஆம் கட்டத்தின் 32ஆம் நாள் அகழ்வு பணி நாளை நடைபெறும். ஒரு குறித்த சிறு பகுதிகளை 9க்கு பட்ட மனித எண்பு தொகுதிகள் ஒன்று நேர்சீர் இல்லாமல் தாறுமாறாக புதைக்கப்பட்டதை காண்கின்றோம். அது இன்னும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. அது நாளை அகழ்ந்தெடுக்கப்படும். அகழ்ந்தெடுக்கப்படும் போது ஏதாவது புறப்பொருட்கள் இருக்கின்றதா என்ற விடயங்களை நாளை கூறக்கூடியதாக இருக்கும். இந்த டிஎன்ஏ டெஸ்ட்கள் அதற்கான நடைமுறைகள் அதற்கான பொறிமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. மக்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட் அல்வுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வெளியிலே நடக்கின்றது தெளிவுபடுத்த டிஎன்ஏ ஆய்வுகள் என்பது இங்கே விஜயம் செய்த நிதியமைச்சரும் அது சம்பந்தமாக பிரசாபித்திருந்ததை அறிகின்றோம். ஆனால் இங்கு அகழ்வு பணி மட்டும் நடைபெறுகின்றது. ஆய்வின் போது சட்ட வைத்திய அதிகாரியினால் இறப்புக்கான காரணம் பால், வயது போன்ற விடயங்களை கூறக்கூடியதாக இருக்கும். ஆனால் இறப்புக்கான காரணம் என்று கூறும்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் அதிகமாக அது கண்டுபிடிக்கப்படக்கூடியதாக இருக்கும். இந்த எண்புகளை வைத்து கண்டுபிடிப்பது என்பது ஏதாவது துப்பாக்கி சின்னமோ வெட்டுக்காயங்களோ இருந்தால்தான் அதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே டிஎன்ஏ டெஸ்ட் என்றது ஒரு பாரிய செலவிலையும் பரிந்த எடுப்பிலையும் பல நிறுவனங்கள், அரசு ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய விடயதானம். அது சம்பந்தமாக பிரசாபிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலேயும் அவ்வாறு வருமாக இருந்தால் அதை வரவேற்கக்கூடிய விடயம் ஒன்று. இன்னும் அது நடைமுறையில் இல்லை. அது கதைக்கப்படுகிறது. அவ்வாறு வந்தால் அதை பற்றி மரபணு பரிசோதனை இன்றைக்கில் அகழ்வு பணி என்றது ஒரு தனிப்பட்ட செயற்பாடு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட வரைவு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷனல் ப்ரொசீஜர் அடிப்படையாக வச்சு தான் அந்த அகழ்வு பணி நடந்தது. அந்த அடிப்படையில் எலும்புகளை அடையாளம் காண்றது ஒரு நடவடிக்கையாக இருக்கிறதோட அதுக்கு அடுத்த கட்டமாக எண்பு மாதிரிகளை ஆய்வு செய்கிறதுன்றது 2வது கட்ட நடவடிக்கை. ஸோ அந்த 2வது கட்ட நடவடிக்கையில் தான் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் முழுவதினுடைய பால், வயது மற்றது மரணத்துக்கான காரணம் என்னன்றது கண்டுபிடிக்கப்படும். அதோட தொல்லியல் திணைக்களத்தினுடைய பணியின் அடிப்படையில் கால அளவு என்னன்றது தொடர்பான விடயமும் அந்த நடவடிக்கையோடு சேர்ந்து அறிக்கையாக நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும்.
ஸோ அது சமர்ப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் 3வது கட்டமாக தான் தேடுதல் தொடர்பான விடயதானங்கள் நாங்கள் வந்து ஆரம்பிக்க வேண்டி இருக்கு. அந்த தேடுதல் தொடர்பான விடயதானங்கள் ஆரம்பிக்கல யாராவது உறவினர்கள் வந்து தங்களுடைய உறவினர்கள் வந்து காணாமல் போனதாக அல்லது கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர்களுடைய இருப்பிடம் என்னன்றது தொடர்பாக எதுவுமே தெரியாத நிலையில் இருக்கிற குறித்த காலப்பகுதியோடு ஒட்டினதாக இருந்த காலப்பகுதியில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக அல்லது கைது செய்யப்பட்ட அவர்களுடைய இருப்பிடம் தெரியாது என்று சொல்லப்பட்டவர்கள் தொடர்பான விடயத்தில் அந்த அவர்களினுடைய மரபணு தொடர்பான ஆய்வுகளுக்குரிய மாதிரிகளை வந்து தெரிவு செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. ஸோ கொக்குத்தொடுவாயிலையும் அந்த விடயம் தொடர்பான நடவடிக்கைகள் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு தற்போது மட்டும் உறவினர்களை வந்து அது தொடர்பான விடயத்தை அறிக்கையிடும்படி நீதிமன்றத்துக்கு சரி, காணாமல் போனவர்கள் தொடர்பாக அலுவலகத்துக்கு சரி, அது தொடர்பாக மண்டல முன்றையாளர் சட்டத்தரணிகள் மூலமாக சரி முன்னிலையாகும்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வழக்கினுடைய அடிப்படை நடவடிக்கைகளை நாங்கள் முன்னுதாரணமாக வச்சுத்தான் நாட்டில் இருக்கிற ஏனைய புதைகுழி தொடர்பான வழக்குகள் தொடர்பான பிரச்சனைகளையும் கையாள வேண்டும் சொல்லி என்ற ஒரு நிர்ணயம் வந்து, அதாவது நல்ல ஒரு கற்றுக்கொண்ட பாடம் என்ற அடிப்படையில் இருக்குது. இதுதான் கூடுதலாக வந்து சர்வதேச ரீதியிலையும் பின்பற்றப்படுகின்ற ஒரு விஷயம். ஸோ மரபணு தொடர்பான விடயம் மண்டையில் இதுவரை காலமும் காணாமல் போன அலுவலகமோ அல்லது அரசாங்கத்துடைய எந்த நிறுவனமோ உறவினர்கள் தொடர்பான மரபணு சேகரிப்பு மற்றது அதை வந்து பாதுகாக்கிறதுக்கான எந்தவித நடவடிக்கையும் இதுவரை காலமும் எடுக்கலையே. அப்படி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் அது தொடர்பான விடயங்களை வந்து குடும்பங்களுக்குள்ளால போய் அவர்களோட கலந்தாலோசித்து செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. அதுக்கு அரசாங்கத்தோட ஒத்துழைப்பும் வேணும். அதோட நிபுணர்களோட சம்பந்தப்பட்ட தேவையும் இருக்குது என்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்றதுக்கு விரும்புகிறேன். ரைட். இது தொடர்பாக மேலதிகமாக என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றது வந்து நீதிமன்றத்தோடு சேர்ந்து அகழ்வு பணியில் பணியாற்றுகிற நிபுணர்களும் தான் தங்களுடைய கருத்துக்களையும் நடவடிமுறைகளையும் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டியிருக்கு. நீதிமன்றம் ஒரு தீர்மானத்துக்கு வரது. ஆனால் அதே நேரத்தில் அண்மையில் நீதி அமைச்சர் வந்தபோது இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலில் பல்கலைக்கழக மருத்துவக்கூடாது வந்து மேலும் சில இதுகள் நீங்கள் முதல் சொன்னது டாக்டர் பிரணவன் செலியா பிரணவன் சொல்லியிருந்தார். அவர் சொன்னது ஆரம்ப டெஸ்ட், அதாவது இதன் வயது, அதன் பால் இறப்புக்கான காரணம் என்பதை வளமையாக எல்லா மாஸ்கிரேவுகளையும் வழங்கப்பட்ட அந்த அறிக்கைகளையும் கொக்குத்தொடுவாயிலையும் அது வழங்கப்பட்டு முடிஞ்சு விட்டது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அமைச்சரோடு கதைத்த போது இந்த டிஎன்ஏ லேப் ஓப்பன் பண்ணுறதை பற்றி அது சிறப்பது சம்பந்தமாக சொல்லப்பட்டது. இங்கே C14 டெஸ்ட் மண்ணு ஒன்று இருக்குது, மரபணு பரிசோதனை 2 முறைகளும் இருக்குது. நிபுணர்கள் தான் அதுக்கான வசதி வாய்ப்புகளையும் அதுக்கான தேவைப்பாடுகள் நிவர்த்தி செய்யும் போது அதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும்.